வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எம்சிக்யூஸ் மெத்தடு, ஃபண்டமெண்டல் மெத்தடு, இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸு, அஸ் வெல் அஸ் ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 51, அதாவது செனசன் ஸ்பேசஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் லைஃப் ஸ்பேன்ஸ் கேன் பி ரெகக்னைஸ்டு பை டாஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸு. 51 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? 51 ஆன்சர்ஸ் ஏ டி, ஆல் ஆஃப் தீஸ். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. த ஈவெண்ட்ஸ் இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் டாஸ். 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 52க்கான ஆன்சர்ஸ் வந்து சி, 1 and 2 and 3, ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிச்சுங்க. இந்த சீக்வன்ஷியல்னா வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதான் கொஸ்டின்ஸு. இப்போ பாருங்க, செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் about the external fertilizations அப்படிங்கிறாங்க. 55 ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஆர்கானிசம்ஸ் ஷோயிங் எக்ஸ்டர்னல் fertilizations produce a large number of male gametes only, ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிச்சுங்க. 55 ஆன்சர்ஸ் வந்து ஏ. அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. இஃப் a fungal thallus has both male and female reproductive structures it will be called DAS அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. 56 ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி, ஹோமோதாலிக் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? 56 பி, ஹோமோதாலிக்னா ஒரே மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேமினாட் ஃபிளார் ப்ரொடியூஸ் DAS. அப்போ 58ன்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்க பி, ஆந்த்ரோசைட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 58 ஆன்சர்ஸ் வந்து பி, ஆந்த்ரோசைட்ஸ். பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். The next question பாருங்க. Read the following statements and select the correct options. Statement 1 and statement 2. The unisexual flowers are either staminate flowers or pistillate flowers. Statement 2 பார்த்தீங்கன்னா both monoecious and dioecious plants have unisexual flowers. இப்போ statement 1, statement 2 எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 59க்கு ஆன்சர்ஸ் வந்து பி. அப்போ statement 1 is correct, but statement 2 is incorrect. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. ஓகே, meiosis does not occur in DAS. meiosis does not occur in DAS ஒரு கொஸ்டின்ஸு. அப்போ 66க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏ, வெஜிடேட்டிவ்லி ரீப்ரொடியூசிங் டிப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், ஓகேங்களா? The next question பாருங்க. which of the following organisms has the highest number of chromosomes அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ், ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. 68க்கு ஆன்சர்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதான். என்னது? சி, ஓபியோக்ளோசம்ஸ் அப்படிங்கிறாங்க, ஒன் ஆஃப் த டெரிட்டோபைட்ஸ். அப்போ 68 சி. 69 பாருங்க. இன் மெய்சியா மியாசைட் ஹேஸ் 20 குரோமோசோம்ஸ். வாட் வில் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஏ சொமேட்டிக் செல்ஸ்ங்கிறாங்க. 69க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் ஏ சி, 20. The next question பாருங்க. Development of new individuals from female gametes without fertilization is termed as அப்படிங்கிறாங்க. 74 ஆன்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான். டி, பார்த்தினோஜெனிசிஸ். The next question பாருங்க. Fertilizations cannot occur in absence of surface water. அப்போ 4 ஆப்ஷன் பாருங்க. 81 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் ஏ 81 டி, ஆல் ஆஃப் திஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். The next question பாருங்க. Spirogyra is a sexually reproducing algae in which vegetative thallus is haploid. In Spirogyra meiosis அப்படின்னு சொல்லி என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 82க்கு ஆன்சர்ஸ் வந்து சி, occurs after fertilization. அப்போ 82க்கு ஆன்சர்ஸ் வந்து சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் ரெகார்டிங் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 88, ஓகேங்களா? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? டி, இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாசிஸ். அப்போ 88க்கு வந்து டி. ஓகே, ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ஸ் செப்பல்ஸ் டு நாட் ஃபால் அப் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ரிமைன்ஸ் அட்டாச்டு டு த ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான். அப்போ 97 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏ, அது பெர்சிஸ்டன்ஸ் கேலிக்ஸ்பாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னது? ஏ, பிரிஞ்சால். அப்போ கத்தரிக்காய் தான். நோட் பண்ணிச்சுங்க. 97 ஏ. த வால் ஆஃப் த ஓவரி ஃபார்ம்ஸ் டாஸ் அப்படிங்கிறாங்க. 100 கொஸ்டின்ஸ் பாருங்க. 100க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஆன்சர்ஸ் ஏ, பெரிகார்ப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. 100க்கு ஏ. Which of the following is correct mode of reproductions in the
ரெஸ்பெக்டிவ் ஆர்கனிசம்ஸ்ங்கிறது ஈஸி தான். பட்டிங் இன் ஈஸ்ட் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த 4th கொஸ்டின் பாருங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. கேம்பியம் இஸ் எசென்ஷியல் ஃபார் கிராஃப்டிங் இன் பிளான்ஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கிராஃப்டிங் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதான் அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஏ, தி கேம்பி ஆஃப் த போத் ஸ்டாக் அண்டு சியன்ஸ் ஃபியூஸ் டுகெதர். அதனால் வந்து கேம்பி வந்து முக்கியம். அப்போ 4th வந்து ஆன்சர்ஸ் வந்து ஏ. 5th கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ். 5th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து டி, ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி டிசைமிலர் பிளான்ஸ். 5th வந்து டி. ஓகேங்களா. 6th கொஸ்டின் பாருங்க, the motile zoospores are produced by dash. 6th motile zoospores வந்து produced by dashனா A, Chlamydia monas. Chlamydia monasங்கிற ஒரு algae. 8th கொஸ்டின் பாருங்க, select the incorrect match out of the following சொல்லி கொடுத்துருக்காங்க. 8th ஆன்சர்ஸ் பார்க்க வரோம். 8th ஆன்சர்ஸ் வந்து A, offset potato சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next question பாருங்க, 9th questions, vegetative propagations in water hyacinth takes place by dash அப்படிங்கிறாங்க. The 9th questions answers வந்து D, offset. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th questions, in some plants the female gametes develop into the embryo without fertilizations. This phenomenon is known as a, உங்களுக்கு தெரிஞ்சதான். 10th answers வந்து A, parthenogenesis. The next question பாருங்க, which of the following flowers only once in its lifetimes அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இருக்கலாம்? 11th ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து A, the bamboo species. A is a correct answers. The next questions, which among these is not a post fertilization event அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் 12th பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் B, gametogenesis. The next question பாருங்க, product of sexual reproductions generally generate அப்படி சொல்லி கொஸ்டின்ஸ். 16 கொஸ்டின்ஸ் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா A, நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் லீடிங் டு வேரியேஷன்ஸுங்கிற ஆன்சர்ஸ். ஓகேங்களா. 17th பாருங்க, மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து C, மியோசைட் அப்படிங்கிற ஆன்சர்ஸ். 17th C. 18th கொஸ்டின்ஸ், which of the following is correctly matched அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ். 18th ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? A, ஆனியன் பல்ப். அப்போ 18th A. The next question பாருங்க, vegetative reproductions in which new plants develop in the notches along the tip is intact leaves is seen in dash அப்படிங்கிறாங்க. The 19th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் வெரி ஈஸி D, பிரியோபில்லம் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன்டெரக்டாக கேட்டுக்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் ராங்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைல் த ரிமைனிங் 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 21 ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் B, வாட்டர் ஹயாசின்த் இஸ் ரன்னர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங்காக மேட்ச் ஆகிருக்கான். 21 வந்து B. 22 ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதனால் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. 22 ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். 22 ஆன்சர்ஸ் வந்து A, அப்போ A4, B5, C1, D3, E2. அப்போ வாட்ச் பண்ணி வச்சுங்க. A4 பாருங்க, ஜெம்முல் வந்து என்னது? ஸ்பாஞ்சஸ். B5 கொடுத்துக்கிறாங்க. B என்னது? லீப்லெட் என்னது? 5, பிரியோபில்லம்ஸ். C என்ன கொடுத்துக்கிறாங்க? 1, புபில்ஸுங்கிறது அக்கேவ்ஸுங்கிறாங்க. D வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க? 3. அப்போ என்னது? ஆப்செட்டுங்கிறது வாட்டர் ஹயாசின்ங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ E வந்து என்னது? கொனிடியாங்கிறது பெனிசிலியம்ங்கிறாங்க. நோட் பண்ணி ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 22 ஆன்சர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறேன் பாருங்க. A. The next question பாருங்க, vegetative propagations in Pistia occurs by dash அப்படிங்கிறாங்க. The 23 ஆன்சர்ஸ் வந்து B, offset. ஓகேங்களா. B is a correct answers. ஓகேங்களா. The next question பாருங்க, a haploid plant produces male or female gametes by dash அப்படிங்கிறாங்க. 24 ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் B, மைட்டாசிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.